ஹோ, பாருங்க, நாம சமைக்க போற இடமே எவ்ளோ பெரிய சமையலறை. நாம சின்னதா இருந்தாலும் சமைக்கிற ஆர்வம் பெருசாதான் இருக்குது. இவ்ளோ பெரிய பாத்திரத்துல மாவு பரப்புறது சுலபமா இல்ல. ஆனா எல்லாரும் சேர்ந்து செய்தா எதுவும் கஷ்டம் இல்ல. உருளைக்கிழங்கு, மிளகாய், கொத்தமல்லி, எலுமிச்சை எல்லாமே நம்ம அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. அடடா, இந்த உருளைக்கிழங்க பாருங்க. ஒரு உருளைக்கிழங்காலே 10 பேருக்கு கோல்கப்பா ரெடி. பெண்களே, கவனமா வெட்டுங்க. நாம சின்னதா இருந்தாலும் கைவேலை பக்கா. நல்லா வேகிய உருளைக்கிழங்க வெங்காயம் மிளகாயோட சேர்த்தா வாசனையே பசி எடுக்குது. கோல்கப்பா பொரி தயாராகுது. ஒவ்வொரு உருண்டையும் நம்ம அளவுக்கு பெருசு. எண்ணெய் நல்லா காய்ந்ததும் பூரி போடுங்க. வாவ், பாருங்க, பூரி எப்படி பூசி மாதிரி பொங்கி வருது. புதினா, கொத்தமல்லி, மிளகாய் இதையெல்லாம் அரைச்சாதான் அசல் கோல்கப்பா பாணி. இப்போ புளி சுவை. புளிப்பு இனிப்பு சேர்ந்தாதான் கோல்கப்பா கக்கா. கோல்கப்பா ரெடி. பூரிக்குள்ள உருளைக்கிழங்கு, மேல பானி. ஆஹா, கோல்கப்பா ஃபீலிங் வந்துடுச்சு. ஒரு கடி போட்டா சுவை அட்டகாசம். நாம சின்னதா இருந்தாலும் சந்தோஷம் பெருசாதான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.